இதற்காக பல நாட்கள் நாங்கள் தயார் செய்தோம். நானே ஜீவன், நானே வழி, நானே ஒளி, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்னும் இயேசுவை பெறுவதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்களும் எங்களை போன்ற மற்ற பிள்ளைகளும் நல்ல முறையில் படிக்கவும் ஒழுக்கமுடைய பிள்ளைகளாக வாழவும், நாங்கள் திறமைகளை வளர்க்கவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வாழவும், எங்களுக்கு பரிசுத்த ஆவி வரங்கள் கிடைக்கவும், ஞாபக சக்தி, அறிவுத்திறன், ஞானம் பெற்றிடவும் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்கின்றோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதியுங்கள். எனவே எங்களோடு இருந்து வழிநடத்துங்கள் என கேட்டு, நாங்களும் எங்கள் ஆசிரியர்களும் இத்தருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது அனிஷா, ஆனி, அலெக்ஸ், அபிஷேக் பிறந்த நாள், நர்மதா, டீனா, தனிட்டா, கே.ஏ. தாமஸ் குடும்பத்தினர், வில்ஃப்ரட் ஃப்ளோமின், ஆரோக்கியராஜ், நான்சி மேரி பிறந்த நாள், ஜெய்சன், தாமஸ், ஜஸ்டினா இவர்கள் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தங்களுடைய கருத்துக்களுக்காக சேவியர் மேரி பணியிடை மாற்றம் வேண்டியும், ராபின் ரொசாரியோ யூபிஎஸ்சி தேர்விலே வெற்றி பெறவும், ரூபன் ரொசாரியோ தேர்வில் வெற்றி பெறவும், ஆனந்த் ஐஏஎஸ் தேர்வில் நல்ல முறையில் எழுதவும் ஜெபிக்கின்றார்கள். இறந்த ஆன்மாக்களான எஸ்.எஸ். ஜோசப், ஜேசுதாஸ், ராஜேஸ்வரி, இருதய மேரி, ஆரோக்கிய மேரி, பிலோமினா ஆல்பர்ட் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றைக்காகவும் பிரார்த்திப்போம். இதோடு இன்றைய நாளிலே பொது நன்மை வாங்குகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், இங்கே கூடியிருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்களை கேட்கவும் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடலுக்கு பங்கெடுப்போம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் மறு சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொறிந்திட அழைக்கின்றார். திருப்பலியே வாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கள் மறு சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டினார். உயிர் தந்தவும் உறவினிலே கலந்தே மகிழ்வினார். அழிவில்லா வார்த்தையால் வாழ்ந்திட
உள்ளம் பருகிடுவே திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிலம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தில் பழி கூறுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாருங்கும் மருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு நம்முடைய பங்கிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுத்து இறைவனுடைய ஆசீரை பெற்றுத்தர வந்திருப்பவர் அருட்தந்தை தேவநேசன் அவர்கள். அருட்தந்தை அவர்கள் திருச்சபைக்கும் ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குருக்களை, இளம் குருக்களை உருவாக்குகின்ற அந்த பணியிலே பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி நம்முடைய பங்கிற்கு வருக வருக என்று வரவேற்போம். கோதுமையின் கொடுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தும் எண்ணி பார்ப்போம். குறிப்பாக நற்கருணைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை, ஆராதனை, நற்கருணையை நாம் வாழ்ந்து காட்ட தவறிய தருணங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை மன்றாடி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரியிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை எங்கள் அன்றாட வாழ்வில் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 21 27. அந்நாட்களில் மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது: நீங்கள் போய் உங்கள் குடும்பத்துக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைப்பிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்பொழுது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகரித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார்.
இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலை வணங்கி தொழுதனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ என்னுள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன். இதோ பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். இதோ கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன். நான் உன்னை கை நெகிழ மாட்டேன். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். கண்ணின் மணியை போல் காத்து வருகின்றேன். அன்பின் சிறகில் உன்னை அடைந்து கொள்வேன். நான் உன்னை கை நெகிழ மாட்டேன். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். கண்ணின் மணியை போல் காத்து வருகின்றேன். அன்பின் சிறகில் உன்னை அடைந்து கொள்வேன். நீ எந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் தந்தை என்றோ. நீ எந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் தந்தை என்றோ. உனக்காய் என்னை இழந்தேனே, உன்னை மீட்டு காப்பேனே. உன்னை மீட்டு காப்பேனே. இதோ என்னுள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன். இன்பங்கள் துன்பங்கள் சூழும், எல்லா சூழ்நிலையும் மாறும். நிலையில்லா இந்த மாய உலகினில் எந்த அன்பு மட்டும் நிலைத்திருக்கும். இன்பங்கள் துன்பங்கள் சூழும், எல்லா சூழ்நிலையும் மாறும். நிலையில்லா இந்த மாய உலகினில் எந்த அன்பு மட்டும் நிலைத்திருக்கும். நீ எந்தன் மந்தை என்றோ, நான் உந்தன் நாயன் என்றோ. நீ எந்தன் மந்தை என்றோ, நான் உந்தன் நாயன் என்றோ. உனக்காய் உயிரை கொடுத்தேனே, உன்னில் என்றும் வாழ்வேனே. உன்னில் என்றும் வாழ்வேனே. இதோ என்னுள்ள கை
இதோ பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன். Second reading. As often as you eat this bread and drink the chalice, you proclaim the Lord's death. A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 11, verses 23 to 26. Brethren, I received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way also, he took the chalice after supper, saying, "This chalice is the new covenant in my blood. Do this as often as you drink it, in remembrance of me. For as often as you eat this bread and drink the chalice, you proclaim the Lord's death until he comes." The word of the Lord. Thanks be to God. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே பேசும், அடியவர் கேட்கின்றேன். உமது வார்த்தையை நான் மகிழ்வித்து பாடுவேன். ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தையை நான் மகிழ்வித்து பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி பிரிவு 4 இறைவாக்கியங்கள் 26 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது. முதலில் தளிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறை ஆட்சி எதற்கொப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது.
அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த இந்த அருமையான வேளையிலே நற்கருணை நாளை நாம் சிறப்பிக்கிறோம். எனவே உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் எல்லோருக்குமே நற்கருணை ஆண்டவர் பெயராலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறையுரையானது 3 பகுதிகளை உள்ளடக்கியது. முதல் பகுதியாக திரு அவை நற்கருணை பற்றி சொல்லுவது என்ன, இரண்டாம் பகுதியாக புனிதர்கள் நற்கருணை பற்றி அவர்களுடைய புரிதல் என்ன, மூன்றாம் பகுதியாக நற்கருணை ஆன்மீகத்தை பற்றி நாம் அலசி பார்க்கவிருக்கிறோம். எனவே திரு அவையினுடைய கருத்து என்னவென்றால், நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உடன் இருத்தலின் உச்சக்கட்டம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் கூறுவார். நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு உடனிருத்தலின் உச்சக்கட்டம், சாக்ரமெண்ட் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை விட்டு என்றும் விலகுவதில்லை, நம்மை அவர் வாட வைத்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நமக்கு எப்போதும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு அருட்சாதனம்தான் நற்கருணை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நற்கருணை அருள் அடையாளத்தால் இன்று நிஜம் ஆகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் நம்மோடு வாடுகின்ற இந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அச்சமில்லை, கவலை இல்லை, குழப்பமில்லை, கலக்கமில்லை, அவர் நம்பிக்கை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் நம்மோடு இருக்கின்ற வரை நாம் அவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் நல்ல சீடர்களாக, அவருடைய வல்லமையுள்ள சாட்சிகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியை இன்றைய நாளிலே நாம் எடுக்க வேண்டும். எனவேதான் திரு அவை வத்திக்கான் சங்கையேடு மிக தெளிவாக சொல்கிறது, யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும் ஆகும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், ஒரு கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், அதற்கான சக்தியை, ஆற்றலை, வல்லமையை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நற்கருணையிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். எனவே தான் துவக்க காலத்திலே மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட நற்கருணை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் நமக்கு வலிமையும் ஆற்றலும் சக்தியும் நற்கருணை தருகிறது என்பதனால்தான் நற்கருணையை ஊற்று என்று நாம் சொல்கிறோம். அதே போன்றுதான் நம் அன்றாட வாழ்க்கையிலே நற்கருணை வாழ்வாக்க வேண்டும், நற்கருணை மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்தில்தான் நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் உச்சம் என்று சொல்கிறோம். எனவே இந்த நற்கருணை வாழ்வு என்று நாம் எதை சொல்லலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நற்கருணை மக்களாக வாழ்வது எப்படி என்றால், திருத்தூதர் பணி அதிகாரம் 2 இறைவாக்கியம் 42 நாம் வாசிக்கலாம். நற்கருணையை கிறிஸ்துவ மக்கள்
தொடக்க கால மக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். திருத்தூதர் கற்பித்தவற்றை கேட்பதிலும் இறை வார்த்தை புரிந்து கொண்டார்கள், நட்புறவோடு வாழ்ந்தார்கள், நற்கருணை பகிர்ந்து கொண்டார்கள், இறை வேண்டலிலே நிலைத்திருந்தார்கள். இதுதான் நற்கருணை வாழ்வாகும். எனவே இந்த முதல் பகுதியிலே திரு அவை நற்கருணை பற்றி நமக்கு சொல்லுகின்ற படிப்பினைகளை நாம் கேட்டோம். இந்த இரண்டாம் பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் நற்கருணை இந்த புனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். அன்னை தெரேசாள் நற்கருணை முன்பாக 1 மணி நேரம் கண்டிப்பாக அமர்ந்து அவர் ஆராதனை செய்வார். அதற்கு பிறகுதான் அவர் தம் பணியை செய்வார். அருட்தந்தை புனித பியோ என்று அழைக்கப்படக்கூடிய தந்தை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசுடைய திருவுடலை தன்னுடைய உடலிலே 5 காயமாக பெற்றவர். எனவே தன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நேரமாக அமைவது ஆண்டவர் இயேசு சாதாரண அப்பமாக இருந்த அவருடைய உடல் திருவுடலாக மாறுவதும், இரத்தம் ஆண்டவருடைய இரத்தமாக மாறுவதும், அதிலே ஒவ்வொரு முறையும் பங்கெடுக்கும் போது மகத்துவமிக்க பிரசனத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கின்றார். குழந்தை இயேசுவின் தெரேசாள் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக சாதாரண தெரேசாவாகிய நான் அடிந்து விட்டேன், ஆனால் இப்போது நற்கருணை வாங்கிய பிறகு தெரேசா என்ற நான் இல்லை, இயேசு மட்டும்தான் வாழ்கிறார் என்று சொல்லுவார். ஜான் மரிய வியானி தான்றுண்டித்தனமாக வாழ்ந்த அந்த மக்கள், தன் பங்கு மக்கள் மனமாற்றம் அடைய ஒவ்வொரு நாளும் நற்கருணை முன்பாக மண்டியிட்டு ஜெபித்தார். எந்த அளவிற்கென்றால் கோவிலுக்கு வராதவர்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். எனவேதான் இந்த நற்கருணை பிரசனம் மகத்துவம் மிக்கதாக அவர் தெளிவாய் எடுத்துரைக்கின்றார். புனித பவுலடிகளார் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பற்றி இந்த 2ஆம் வாசகத்திலே தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த நற்கருணை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது. எனவேதான் பவுலடிகளார் எந்த அளவிற்கு தன்னையே மாற்றிக்கொண்டார் என்றால், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்னார். எத்தனை பேர் நாம் இவ்வாறு சொல்ல முடியும்? வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2 இறைவாக்கியம் 20. எனவே இந்த 2ஆம் பகுதியிலே நற்கருணை பற்றி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். சமீபத்திலே வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிக்கப்பட்ட புனித கார்லோ, ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்த கார்லோ, அவருடைய தாயார் சொல்லுவார், என் மகனுக்கு நான் மிகப்பெரிய காரியம் செய்யவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் பலியிலே அவன் பங்கெடுக்க செய்தேன், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு அழைத்து சென்றேன். அதுதான் ஒரு புனிதமான வாழ்க்கை வாட அவனுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாய் இருந்தது என்று சொல்லுவார். எனவே அன்பார்ந்தவனின் நாளிலே நம்முடைய பிள்ளைகள் புதுநன்மை பெறுகிறார்கள். பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால் புதுநன்மை பெற்ற பிறகு அவர்களுக்கு விருந்தெல்லாம் கொடுப்பார்கள், பரிசெல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் நம்மிலே எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவர் இயேசுவை நீ பெறவிருக்கிறார், கடவுளையே சாதாரண அண்ட சராசரங்களாம் படைத்த கடவுளையே சாதாரண இந்த சிறிய அப்பத்திலே நீ பெறுகின்றாய், உன்னையே நீ தயாரித்து கொள்ள வேண்டும். விருந்தாளிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஒரு நிலையான விருந்தை கடவுள் கொடையாக தருகிறார் என்று எத்தனை பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருக்க முடியும். டான் போஸ்கோடைய தந்தை இறந்த ஒரு சூழ்நிலையை அவருடைய தாயார் மம்மா மார்கரெட் டான் போஸ்கோ என்ற புனிதர் நற்கருணை பெறுவதற்கு முன்பாக யாரிடத்திலும் அவரை பேசவே அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பியூட்டி பார்லர் கூட்டின்னு போய் பல காரியங்கள் செய்து நற்கருணை ஒரு சாதாரண பொருளாகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புனிதருடைய பகுதி முடிந்துவிட்டது. 3வது பகுதி மிக முக்கியமானது, யூக்கரிஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நற்கருணை ஆன்மீகம். நற்கருணை என்பது பக்தி பொருள் மட்டுமல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு அடோர், ஜஸ்ட் டு ப்ரே, just to reflect, just to meditate. Eucharist must be lived every day. That is lacking in us.
We all come to the church, we pray, we pay, we go away. That is not the Eucharistic spirituality. Every day I have to live the Eucharist. நற்கருணை ஆன்மீகம் என்பது வெறுமனே பக்தி பொருள் அல்ல. எல்லோரும் நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை பாருங்கள், முதல் வெள்ளிக்கிழமை பாருங்கள், எல்லாரும் வருவாங்க, அந்த சுருவத்தை முத்தி கொடுப்பாங்க, உண்டியில் காசு போடுவாங்க. அது ஒரு பக்தி நிலை. அந்த நிலை அல்ல. நற்கருணை நாம் வாழ்வாக்க வேண்டும், நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். எனவே தான் அன்னை மரியாளை நடமாடும் நற்கருணை என்று சொல்கிறோம். பவுலடிகளார் கொரிந்தியர்களை திருமுகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் நற்கருணைக்கு வருகின்ற பொழுது, திருவிருந்துக்கு வருகின்ற பொழுது சண்டை போடுகிறீர்கள், திருவிருந்துக்கு வருகின்ற பொழுது ஏற்றத்தாழ்வு பார்க்கிறீர்கள், நீங்கள் பேய்களின் கிண்ணத்திலே பருகுகிறீர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு கடுமையான வார்த்தைப்பார். ஆண்டவரின் கிண்ணத்தில் அல்ல, பேய்களின் கிண்ணத்திலே பருகுகிறீர்கள். எதற்காக இவ்வாறு சொன்னார் என்றால், அவர்கள் நற்கருணையை வெறுமனே உண்பதிலும் நற்கருணை பக்தியாக பார்த்தார்கள் தவிர நற்கருணை வாழ்ந்து காட்டவில்லை. எனவேதான் நாம் பார்க்கிறோம், முதல் கிறிஸ்தவர்கள் நற்கருணை வாழ்ந்து காட்டினார்கள். They listened to the teaching of disciples. They lived together in unity. The community aspect beautifully enhanced in the first Christian life. And thirdly, they were breaking the bread. And fourth one, constant prayer. ஸோ அந்த முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்கள். அவர்களுக்கு எல்லாரிடத்திலும் நிறைவு இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. இவருக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லுவதற்கு இடமில்லாத அளவிற்கு எல்லோருக்கும் இடம் கொடுத்தார்கள். இன்று பல பங்குகளில் நான் ஒரு சில பங்குகள் போயிருக்கிறேன். அம்மா ரீடிங் படிக்காமல், அப்பா கொயர் மாஸ்டர், பிள்ளைங்க ஆல்டர் சர்வீஸ், வேறு யாரையும் விட மாட்டாங்க. 40 வருஷம் 50 வருஷம் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க, ஒருவரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் நற்கருணை இருக்குமா? யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது. ஆலயத்தை வைத்து பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள், ஆலயத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். இதை யார் சொல்லுவார்கள்? நான் தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த நற்கருணை நாம் வாழ்ந்து காட்டினோம் என்றால் இன்று எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று கூட 2.9%, 2.10% கிறிஸ்தவர்கள். காரணம் என்ன? 2000 வருடமாக இருக்கிறோம், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன? நற்கருணை பக்தியாக பார்க்கிறோமே தவிர நற்கருணை போன்று நாம் வாழ்வது கிடையாது, மன்னிப்பது கிடையாது, மற்றவருக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. நான் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று அதிலே சாகின்றவரை நற்கருணை நாம் வாழவே முடியாது. நற்கருணையுடைய ஆன்மீகம் என்பது மற்றவருக்கு முதலிடம் தர வேண்டும். நற்கருணை ஆன்மீகம் என்பது பிறருடைய பாதத்தை கழுவி பாடம் கற்பித்த ஆண்டவரை போன்று வாழ வேண்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது not just 1 hour service, it has to be lived every day. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். The mind of Christ, the consciousness of Christ என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அன்பார்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம், இந்த நற்கருணையை நான் வாழ்ந்து காட்டுகிறேனா? எனவே நாம் இந்த சிறு பருவத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். எங்கெங்கேயோ அழைத்து செல்கிறோம், எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றாவது இதுதான் நற்கருணை ஆண்டவர், வல்லமையான பிரசனம் இங்கிருந்து தான் வருகிறது. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம் என்று இன்று எத்தனை பெற்றோர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து சீரியல் பார்க்கிறார்கள். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்கிறாங்களா? கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பைபிள் படிக்கிறாங்களா? கிடையாது. ப்ராட்டஸ்டாண்டுக்காரங்க ஆவியானவர் அசைவாடுறாரு, குணப்படுத்தி நடைபெறுது, கூட்டம் போது அது போது என்று சொல்லி சொல்லி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் வாழாத ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நற்கருணை ஆன்மீகம் என் குடும்பத்தில் இருக்கிறதா? நற்கருணை ஆன்மீகம் என் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிறதா? ஐ மஸ்ட் பிகம்
a tabernacle of Christ. எனவே அன்பார்ந்தவளே, இந்த நற்கருணை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே தான் நாம் எப்பொழுதுமே பக்த நிலையில் இருக்கக்கூடாது. பக்தர்கள் தாண்டுண்டித்தனமாக வருவார்கள். நீங்கள் இந்து கோயிலுக்கு பாருங்கள், நேராக போவாங்க, இப்படி பண்ணுவாங்க, பிரசாதம் வாங்குவாங்க, போயின்னே இருப்பாங்க, அடுத்தது படம் பார்க்க போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய ஆன்மீகம், அவ்வளவுதான். அதே ஆன்மீகம் நம்மிடத்துல பாருங்கள், அதே போன்று தான் நடக்கும். நம்முடைய ஆன்மீகம் மாற வேண்டும். எனவே தான் பல புனிதர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி, பக்தர்களாக நாம் இருக்கக்கூடாது. புரியாத நிலையிலே, முதல் நிலையிலே நாம் பக்தர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் சீடர் நிலைக்கு போக வேண்டும். சீடர் நிலை என்றால் உடனே ஃபாதர் சிஸ்டர்ஸ் கிடையாது. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் சீடத்துவ நிலைக்கு போக வேண்டும். We must become disciple of Christ by living the Eucharistic law. எனவே அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரே ஒரு புனிதருடைய வணக்கத்துக்குரியவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபருடைய நிகழ்வை சொல்லி இந்த மறையுரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு மிகவும் அதிகமான பிடித்த கர்தினால், இந்த கர்தினாலுடைய பெயர் பிரான்சிஸ் வான் துவான் என்பவர். வியட்நாமிலே ஆயராக கர்தினலாக இவர் உயர்த்தப்பட்டார். இவர் எதற்காக இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சிறையில் அவர் தன் வாழ்க்கை செலவழித்தார். எதற்காக? நற்செய்தி அறிவித்ததற்காக. கம்யூனிஸ்ட் ஆளுமையின் கீழ் அவர் மிக துன்பப்பட்டார், கஷ்டப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறை வாழ்வு. அதிலே 9 ஆண்டுகளை பார்த்தோம் என்றால், அந்த 9 ஆண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்றது 9 ஆண்டுகள் செல்லில் இருந்தார். அதாவது அந்த ஜெயிலிலே இருக்கக்கூடிய செல், அங்கு லைட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு சிறிய கழிவறை மட்டும் இருக்கும், ஒரு சிறிய கோவளையிலே தண்ணீர் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு கர்தினால் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று பாருங்கள். எனவே அன்பார்ந்தவழி, அவர் 13 ஆண்டுகள் கழித்து விடுதலை பெறப்படுகின்றார். விடுதலை பெற்று வெளியில் மக்களை சந்திக்கிறார். ஒரு பிரகாசமான முகம், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு நான் திருப்பலி நிகழ்த்துவேன். திருப்பலி யாருக்கும் தெரியாமல் நிகழ்த்த வேண்டும். திருப்பலி பொருட்களை எப்படி பெற்றார் என்றால், வயிற்று வலி என்று சொல்லி சிறிதளவு வைன், திராட்சை ரசத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய மருத்துவ குப்பி, அந்த மெடிசன் பாக்ஸ், அதிலே சிறு ஓஸ்ட் துண்டுகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு நான் நற்கருணை கொண்டாடினேன், அதுதான் எனக்கு வலிமை தந்தது. நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கக்கூடிய சக கைதிகளும் மனமாற்றம் பெற்றார் என்று சொல்கிறார். அவர் என்ன செய்வார் என்றால், தன் கைகளை பீடமாக மாற்றிக்கொள்வாராம். 3 சொட்டு திராட்சரசம், 1 சொட்டு தண்ணீர், மற்றொரு கரத்திலே சிறு ஓஸ்ட், ஒரு சிறிய நற்கருணை துகள். அந்த ஓஸ்ட் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிகழ்த்துவார். மனப்பாடமாக எல்லா ஜபமும் தெரிந்ததனாலே கண்ணீரோடு அந்த திருப்பலி நிகழ்த்துவார். அந்த திருப்பலி நிகழ்த்தும் போது அவர் சொல்லுகின்றார், அந்த விடுதலை பெற்ற போது சொல்லுகின்றார், என் கரங்கள், மை ஹேண்ட் பிகேம் ஆல்டர், மை ஹேண்ட் became the altar, my cell where I lived, it was my cathedral. நான் இருந்த அந்த ஜெயில் தான் எனக்கு கத்தீட்ரல் என்று சொல்கின்றார். அவ்வாறு திருப்பலி நிகழ்த்திய பிறகு ஒரு சிறு துண்டை, ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சிறு துகளை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார். சிகரெட் கவர் இருக்கிறது, அந்த சிகரெட் கவர்களை மடித்து, ஏனென்றால் அந்த ஜெயிலிலே வேற கவர் இருக்காது, அதிலே மடித்து ஒரு சிறு துண்டை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார். அந்த பாக்கெட்டில் வைத்துக்கொண்ட அந்த சிறு துண்டு தான் டெபர்னாக்கிள். மை பாக்கெட் has become the tabernacle. Whole day I worship God, I adore God. எனவே அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள்,
எவ்வளவு துன்பம், வேதனை, கண்ணீர், கவலை, அவமானம், அடிவுடை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, ஆற்றலோடு, அருளோடு அவர் செயல்பட்டார் என்றால் அதற்காரணம் அந்த நற்கருணை திருப்பலி என்று சொல்கின்றார். எனவே அன்பார்ந்தவை, நம் அன்றாட வாழ்க்கையிலே இந்த திருப்பலிக்கு எத்தனையோ முறை பங்கெடுக்கிறோம். நற்கருணை ஆன்மீகத்தை நாம் வாழ்வாக்க இது போன்ற வணக்கத்துக்குரிய நபரெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். So let us reflect and see, do I really love to participate in the Eucharistic celebration worthily? How do I come and attend the Mass? How I receive the communion? How do I give importance for the Word of God? How can I become the Eucharistic Lord every day of my life? அன்றாட வாழ்க்கையிலே இந்த நற்கருணை நான் எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? நற்கருணையாக நான் எப்படி மாற முடியும்? நற்கருணை ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படி வாழ்வாக்க முடியும்? எனவே அன்பார்ந்தவள், இந்த அருமையான வேளையிலே, இந்த புதிய நிலையிலே புதுநன்மை பெறுகின்ற இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய திருவுடலை, திருரத்தத்தை முதலாக பெறவிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் எல்லோருமே இன்றிலிருந்தாவது நடமாடும் நற்கருணையாக, நற்கருணை ஆன்மீகத்தை கடைபிடிக்கின்ற ஒரு மக்களாக வாழ இறைவன் நமக்கு வழிகாட்டு துணை செய்ய ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். எங்கள் வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நற்கருணை மையமாக கொண்டு ஒரே குடும்பமாக ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாய தேவைகள், பங்கின் தேவைகள், நம் குடும்ப தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் புதுநிலையினர் அனைவருக்கும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு விழிப்புடன் காத்திருந்து அவருடைய நிலைவாழ்விற்கு செல்ல முன்மதி உடையவர்களாக
தங்கள் வார்த்தைகளினாலும் வாழ்விலும் ஒன்றிணைந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடைகளின் ஊற்றான இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் முதல் முறையாக பாடசாலை சென்று கல்வி பயிலிருக்கும் சிறுவர் முதல் தங்கள் இறுதி படிப்பை முடிக்க உள்ள எம் இளையோர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வாழும் வர உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Loving Heavenly Father, we come before your throne of mercy and grace, asking for your special blessings on all of us who are receiving you for the first time into our hearts today. We ask you for your special grace to always abide in us, so that we can also say like Saint Paul, it is no longer I who live, but Christ who lives in me. Your response. Lord, hear our prayer. Dear Jesus, we pray especially today for our parents, relations, friends who have gathered here to celebrate this joyful day with us. We pray that you shower your special graces on each of them. We especially remember the sick, the suffering, and those in their deathbeds for your healing touch. We also pray in a special way for all the non-believers that they should accept Christ as their personal Savior and Lord, and to grant them the grace to receive your body and your blood. Your response. Lord, hear our prayer. Let us pray for our personally. Let us thank God for these candidates who are going to receive the first Holy Communion. Let us remember all those people who are suffering in poverty, dying in hunger. Let's also remember all those people who are suffering from incurable diseases. Let us pray for the peace in the family, in the society. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் துணை செய்ய வேண்டுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்ததவையாய் மாறுவதாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Things in the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my hopes and all of my plans, my heart and my hands, I'll lift it to you. Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. All that I am, all that I am, I'll lay them down before you, oh Lord. All my regrets and all my plans, my joy and the pain.
a pleasing sacrifice. Lord, I offer you my life. Blessed are you, Lord God of all creation. Thanks to your goodness, this bread we offer, fruit of the earth, work of our hands. It will become the bread of life. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Blessed are you, Lord God of all creation. Thanks to your goodness, this wine we offer, fruit of the earth, work of our hands, living on the cup of joy. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Blessed be God, blessed be God, blessed be God, blessed be God, forever, amen. Pray, my brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty loving Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of his name, for our good and good of all his holy church. Grant your church, O Lord, we pray, the gifts of unity and peace, whose signs sought to be seen in mystery, in the offerings we have present, through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit, Lift up your hearts. we lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and eternal God, through Jesus Christ our Lord and Shepherd. For at the Last Supper with his disciples, establishing for the ages to come the saving memorial of the cross, he offered himself to you as the unblemished lamb, the acceptable gift of perfect praise. Nourishing your faithful by this sacred mystery, you make them holy, so that the human race, bounded by one world,
may be enlightened by one faith, united by one bond of charity. And so we approach the table of this wonderful sacrament, so that, bathed in the sweetness of your grace, we may pass over to the heavenly realities here foreshadowed. Therefore, all creatures of heaven and earth sing a new song in adoration, and we with all the host of angels, saints, martyrs, cry out, and without end we acclaim, Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With our hearts filled with praise, be exalted, O Lord our God. Hosanna in the highest. Blessed, blessed, blessed is the one who comes. Blessed, blessed, blessed is the one who comes. Lord, we lift up your name. With our hearts filled with praise, be exalted, O Lord our God. Blessed is the one who comes. Hosanna in the highest. அன்பார்ந்தவளே, புனித தாமஸ் அக்வினாஸ் இறையலாரின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அவர் கடவுள் செய்கின்ற மாபெரும் புதுமை நோயாளிகளை குணப்படுத்துவதல்ல, மாபெரும் புதுமை இந்த சாதாரண அப்பரசத்தை நமக்காக உடலாக இரத்தமாக மாற்றுகின்றார். அந்த விசுவாசத்திலே நாம் இணைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் அர்ச்சிக்கப்பட இந்த பலியிலே இணைவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உலகம் அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக பெறுவதை அறிந்திருந்த இயேசு இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஏசப்பா, முதல் முறையாக உம்மை பெற இருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளாம். இவர்கள் மீது உம்முடைய பரிசுத்தாவியின் அருட்கொடைகளை பொழிந்தருளாம். சந்தோஷத்தோடு உம்மை வரவேற்க காத்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அதே சந்தோஷத்தை, சமாதானத்தை, அன்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளச் செய்தருளாம். இயேசுவே, இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருள் பிரசன்னம் இந்த நற்கருணையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் விசுவசிக்கவும், இந்த நற்கருணையை தகுந்த முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். பல நேரங்களிலே இதனுடைய தெய்வீகத்தை நாங்கள் மறந்திருக்கின்றோம். மன்னித்திரலாம். நற்கருணையை உட்கொள்கின்ற நாங்கள் நற்கருணையின் மக்களாக வாழ தவறி இருக்கின்றோம். எங்களை மாற்றியறடா. எங்களிடையே பொறாமை, எங்களிடையே பொச்சரிப்பு, எங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள், எங்களிடத்திலே இருக்கின்ற கர்வம், ஆணவம், அகந்தை, விட்டு கொடுக்காத மனப்பான்மை, இன்றைய மறையுறையிலே நாங்கள் கேட்டது போல உம்மை உட்கொள்கின்ற நாங்கள் உம்மை போல வாழ தவறி இருக்கின்றோம். ஆசீர்வதியும். எங்களை மாற்றும் அப்பா. உம்முடைய கரத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், எங்களுடைய பாதைகளை மாற்றும். இந்த நாளும் இந்த வாரமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, வாரமாக மாற்றும். நல்லதையே நினைக்கவும், நல்லதையே செய்யவும், நல்லதற்காக பாடுபடவும் எங்களுக்கு மனதை தாரும். இயேசுவே, இந்த திருப்பலி முடிந்து செல்லுகின்ற பொழுது மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு நாங்கள் செல்ல செய்தரலாம். எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தலாயிருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவளே, அகஸ்டினார் அருமையாக சொல்லுவார், தெய்வமாகி ஆண்டவர் இயேசுவை பெறுகின்ற நாம் இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவை ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற நான் இயேசுவாக மாற வேண்டும். அந்தோனியார் இயேசுவை தன் நாவினாலே ஒவ்வொரு நாளும் பெற்றார். இறைவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் பெற்றார்.
எனவே நான் நடமாடும் நற்கருணையாக, நற்கருணை மக்களாக வாட இறைவன் நமக்கு வழிகாட்ட துணை செய்ய ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் தர முடியாத அமைதியை, மனிதர்கள் தர முடியாத அமைதியை, பணமோ செல்வமோ தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருத்தூதருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எடுக்கக்கூடிய எங்கள் முயற்சிகளை கண்ணோக்கி, எங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை கண்ணோக்கி, உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். அன்பார்ந்த பிள்ளைகளே, புது நன்மை எடுக்கின்ற பிள்ளைகளே, இந்த செபமானது ஒவ்வொரு முறையும் குருவானவர் அமைதியாக சொல்லுவார். அந்த செபத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த புனிதமிக்க உன் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்துண்டி நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் நற்கருணையின் மக்களாக ஆன்மீகத்தை வாட அழைக்கின்றார் ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திலே பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது முதலிலே புது நன்மை வாங்குகின்ற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கப்படும். அது வரைக்கும் மற்றவங்க அமைதியாக அமர்ந்திருங்கள். அதன் பிறகு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா?
வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும், உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். அன்பு செய்ய மறுக்கிறோம், அன்பரேசு மக்கள் என்று சொல்கிறோம். அன்பு அன்பு என்கிறோம், அன்பு செய்ய மறுக்கிறோம், அன்பரேசு மக்கள் என்று சொல்கிறோம். பிறர் நலமின் எளிது என்கிறோம், சுயநலத்தில் உலகிறோம், நல்ல மனிதர் போரை உள்ளே வாழ்கிறோம். பிறர் நலமின் எளிது என்கிறோம், சுயநலத்தில் உலகிறோம், நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும், உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். Jesus has a table spread where the saints of God are fed. He invites His chosen people, come and dine. With His manna eat at feet, and supplies our every need. Oh, 'tis sweet to sup with Jesus all the time. Come and dine, the Master's calling. Come and dine. You may
The disciples came to land, thus obeying Christ's command. For the Master called unto them, come and dine. There they found their heart's desire, bread and fish upon the fire. Thus he satisfies the hungry every time. Come and dine, the Master's calling. Come and dine. Give me feast at Jesus' table all the time. Lead a fair multitude, turn the water into wine. To the hungry call it now, come and dine. புது நன்மை வாங்கியிருக்கின்ற பிள்ளைகள் முழந்தால் படியிடுங்கள். எல்லாரும் முட்டி போடுங்க. இப்பொழுது நன்றி அறிதல் ஜெபம் சொல்லப்படும். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நாம் இப்பொழுது நன்றியை சொல்லுவோம். Thanksgiving prayer. Dear Thanksgiving prayer. Dear Lord, we thank and praise you for your love for us. You love us so much that you gave your holy body and blood to strengthen us to overcome the world and all the sufferings and challenges we face in our day-to-day life. Jesus, as you choose this simple element to symbolize your body and blood, we ask you that we be so simple and humble in our life for you to come and stay in us. Jesus, we thank you for the wonderful gift of our parents, grandparents, relatives, friends who guided us always to be a good children. We thank our beloved Father, Father Kanikaraj and Father Eugene, sisters and teachers who have prepared us so well to receive you today. Give us the grace always to thank you for this gift of the Holy Eucharist. Thank you, dear Lord. We make this prayer through Christ our Lord. Amen. அனைவரும் அமர்வோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இயேசுவின் திருஇதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருஇதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசிர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, உன் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவரும் அமர்வோம். திருமண ஓலை. நமது பேராயம் நமது பங்கு. தந்தை துரைராஜ், தாய் கமிலா, இவர்களுடைய மகள் ரோசி மெலினாவுக்கும். நமது பேராயம் கீழ்ப்பாக்கம் பங்கு. தந்தை ஜார்ஜ், தாய் எலிசபெத், இவர்களுடைய மகன்
ஜான்சனுக்கும் திருமணம் ஏற்பாடாகியிருக்கின்றது. இது முதல் ஓலை. இத்திருமணத்திற்கு ஏதேனும் விக்கனம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அறிவிப்புகள். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இன்று நம்முடைய பிள்ளைகள் 15 பேர் புது நன்மை வாங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க பலர் உதவி செய்திருக்கின்றார்கள். அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை சொல்லுவோம். ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் பலருடைய கடின உழைப்பு இருக்கின்றதோ அதை நாம் எப்பொழுதும் ரெகக்னைஸ் பண்ண வேண்டும். ஆகையால் தங்களுடைய நேரத்தை இவர்களுக்காக ஒதுக்கி இவை அனைத்தையும் நல்ல முறையில் செய்த அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை முக்கியமான நாள். நற்கருணைக்குரிய மகிமையை, பெருமையை, நன்றியை செலுத்துகின்ற நாள். ஆகையால் இன்று மாலை 5 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை பவனி நடைபெறும். ஆகையால் அனைவரும் பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்று மாலை திருப்பலியிலே கலந்து கொள்ள மறக்க வேண்டாம். வந்து நற்கருணை நாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பங்கிலே சிறு சேமிப்பு வழியாக பணத்தை செலுத்தியவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், இது ஏழை பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கப்படுகின்றதோ அதற்கான ஃபார்ம்ஸ் பங்கு அலுவலகத்திலே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அருட்சகோதரி பாரதி அவர்களிடத்திலே பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து இந்த மாத இறுதி 30ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும். அதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. ஆகையால் உடனடியாக செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் முழுவதும் நமக்கு நவநாள் நாட்கள் இருக்கின்றன. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர திருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நவநாள் நாட்களிலும் நீங்கள் உற்சாகத்தோடு வந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், திருவிழா என்றால் செலவுகள் இருக்கும். நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய காணிக்கை அன்பிய பொறுப்பாளரிடத்தில் விரைவில் கொடுங்கள், சந்தோஷமாக கொடுங்கள். யாரும் மன வருத்தத்தோடு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த இறுதி ஆண்டவர் அதை 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். வருகின்ற 17ஆம் தேதி நாம் புனித எமிலி விழாவினை கொண்டாடுகின்றோம். 21ஆம் தேதி புனித அலோசியஸ் கொன்சாகா விழாவினை கொண்டாடுகின்றோம். அன்பாதவர்களே, இந்த பீடத்திலே எவ்வளவு பூக்கள் இருக்கின்றனவென்றால் அதற்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் ராஜேஷ் குடும்பத்தினர். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புந்தமல்லியிலே இருக்கின்ற திருஇறுதி ஆண்டவர் குருகுலத்திலே பொது நிலையினருக்கான இறையியல் வகுப்புகள் தொடங்குகின்றன. பைபிளை பற்றி ரொம்ப தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள், படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எப்படி ஃபாதர் நாங்கள் இதில் சேர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, பிரதர் தீபக் இங்கே வாங்க. பிரதர் தீபக் நம்முடைய பங்கிற்கு புதியதாக வந்திருக்கின்றார்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம பங்கு இளைஞர்களையும் பலிப்பீட சீரார்களையும் கேட்டகிசம் நம்மோடு இருந்து பணி செய்ய வந்திருக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி
சகோதரரை நாம் வரவேற்போம். அவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய ஆல்ட்ரா பாய். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட ஆல்ட்ரா பாயாக இருந்தவர் இன்றைக்கு குருவாக வருவதற்கு தன்னை தயாரித்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய பையனையே நான் வளர்த்து நிற்க வச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், தெரியுதா? ஏன்னா சின்ன பையனா நான் பார்த்து வளர்ந்த பையன் என்னுடைய இடத்திலே இருந்தவர், நன்றாக செய்யக்கூடிய திறமை உள்ள சகோதரர். நாம் அவரை பயன்படுத்துவோம். அவரிடத்துல கேட்டிங்கன்னா இந்த தியாலஜி படிப்பை பற்றி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே அருமையான ஒரு மறையுரை, 3 கட்டமாக மறையுரையை பிரித்து சீரும் சிறப்புமாக நமக்கு வழங்கியவர் அருட்தந்தை தேவநேசன் அவர்கள். என்னுடைய நீண்ட நாள் நண்பர், என்னுடைய நீண்ட நாள் தம்பி. அவர் பல வருடங்களாக குருக்களை உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனையோ குருக்கள் இன்றைக்கு உருவாகின்றார்கள் என்றால் அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் ஃபார்மேஷன் கொடுக்குறார். அமைதியானவர், அன்பானவர், எனக்கு ரொம்ப பிடித்த அருட்தந்தை. பெரியவங்களுக்குன்னா நல்ல மரியாதை கொடுக்கின்றவர், எதையும் தாட்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அருட்தந்தை. இன்றைய நாளிலே வர வேண்டும் என்று சொன்னேன். கண்டிப்பாக வருகின்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நமக்காக அருமையான திருப்பலியை நிறைவேற்றி மறையுரையை கொடுத்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போத்து திரு ராஜ்குமார் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு சிறிய காணிக்கையை லலிதா இந்த குழந்தை கொடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை மறந்து விடாதீர்கள். அன்னைக்கு வந்த ஃப்ளவர் கேர்ள்ஸ் எல்லாரும் வரணும். நீங்களும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வரணும், புரியுதா? உங்கள் எல்லாரும் புது நன்மை வாங்குகின்ற பிள்ளைகள் அனைவரும் வர வேண்டும். இன்றைக்கு மலர் தூவுகின்ற பிள்ளைகள் அனைவரும் வர வேண்டும். வந்து ஆடம்பரமாக நடக்க இருக்கின்ற இந்த நற்கருணை பவனியை நாம் பங்கெடுக்க வேண்டும். இந்த கடந்த 3 நாட்களாக நம்முடைய பாடற் குழுவினர் அருமையான பாடல்களை பாடி இறை சமூகத்திலே நம்மை ஒன்றிணைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாலை அவர்களும் இளைஞர்களும் பலிப்பீட சிறுவர்களும் நமக்கு ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஏன்னா பலிப்பீட சிறுவர்கள், இளைஞர்கள், பாடக்கூடியவங்களாம் முக்கியமானவங்க. வருங்காலத்திலே திருச்சபை வளர வேண்டும் என்றால் இவர்கள் முக்கியமானவர்கள். ஆகையால் மாலையிலே அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் கடைசி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். கடைசி ஜபம் முடிந்த பிறகு பிள்ளைகளோடு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கப்படும். அன்பார்ந்தோடு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அன்புள்ள பங்கு தந்தை எம் சகோதர குரு ஒரு நல்ல வழிகாட்டி, அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவருடைய அந்த வழிகாட்டுதலிலே நீங்களும் பயணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை கண்டிப்பாக மாற்றம் பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்கக்கூடியவர், இறைவனை சார்ந்து வாட நம்மை அழைக்கின்றவர். எனவே தந்தை அவர்களுடைய
இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் எங்களுடைய குரு மாணவருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். யோவான் நற்செய்தி 6:57. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவதும் உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் நிலைத்திருந்து நடமாடும் நற்கருணையாக நற்கருணை மக்களாக வாழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனையும் இறை மக்களையும் அன்பு செய்து நற்கருணையின் மக்களாக வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது புது நன்மை வாங்குகின்ற பிள்ளைகளோடு போட்டோ எடுக்கப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சான்றிதழ், ஜெபமாலை, உத்திரியம் எல்லாம் கொடுக்கப்படும். ஆகட்டும் ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே, அன்னையின் ஆழ்மன உணர்வு ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே. சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் நுரிபதில் ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் நுரிபதில் ஆகட்டுமே. உள்ளத்தையும் ஊடுருவும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. உள்ளத்தையும் ஊடுருவும்
குழந்தை காக்க விரைந்து ஓடும் அகதி நிலையும் ஆகட்டுமே. குழந்தை காக்க விரைந்து ஓடும் அகதி நிலையும் ஆகட்டுமே. சிலுவை சுமந்து துடித்து மறிக்கும் முடிவும் ஆகட்டுமே. மகன் சிலுவை சுமந்து துடித்து மறிக்கும் முடிவும் ஆகட்டுமே. தந்தையின் திட்டம் விருப்பம் அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. தந்தையின் திட்டம் விருப்பம் அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே. அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே. அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. சாச சாச சாசா கரிசா பாபா 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 சனிசா பரி சரி ரி சரி கா கரி சரி ரி சரி சா சரி பா க ப கரி சனி சா. ஆகட்டும் ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. அன்னையின் நாள்வன உணவு ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. பங்கு தந்தர்களின் கருத்துக்களுக்காகவும் அருள் சகோதரிகளின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையுண்டாக்கடவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.